68,000 பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சிட்டாங்க. அதுல 30 நாள்ல முடிக்கணும். கிட்டத்தட்ட 6,41,00,000 பேர். அப்ப 30 நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. பீகார்ல எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன, அங்க ஆளுங்கட்சியும் அவங்கதான், தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசும் அவங்கதான். சோ 3 பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒண்ணு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒன்றிய அரசு வேற, அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், ஒரு குறைந்தபட்ச ஊழியர், இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்துல எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல, ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேத்து கூட அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளை கழகத்தில் இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது அணித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்ல, எல்லாரும் அணித்தள்ளணும். ஏன்னா இதுல திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீ சும்மா இருங்கம்மா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் கிட்ட இது கொண்டு போகணும். 350 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூத்லயும் போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன வெரிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும்? அப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா, இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க, இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பிஸ். இதுக்குதான் 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே, இதுக்குதான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போராடுவோம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக. அதே மீறி இங்க நடத்தப்பட்டால், அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய 6,41,00,000 ஓட்டர்ஸ், அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி 18 வயசுல இருந்து 22, 23 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். மக்களுடைய எழுச்சி, பெண்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அது ஓட்டாக மாறணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றி இருக்கு. இதுதான் உண்மை. அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. இது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு நம்ம கழுத்தை நெரிக்கிறாங்கன்னா, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுக அனுதாபிகள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41,00,000 மட்டுமல்ல, புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. இதுதான் நம்ம நான் பதிவு பண்றேன்.